జింజనక జనకనక దండనక డనకనక డగడగడ 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 జింజనక
ஜனகனகா ஜிஞ்சனகா ஜனகனகா டண்டனகா டனகனகா டடடடடா. சிறிய நாட்டு தளபதிய பாத்தீங்களா பாத்தீங்களா, தொழுநோயால் இருந்தவரை பாத்தீங்களா பாத்தீங்களா. நாமானின் கதையை நீங்க நல்லா கேளுங்க, தொழுநோயும் நீங்கினத நல்லா பாருங்க. நாமானின் கதையை நீங்க நல்லா கேளுங்க, தொழுநோயும் நீங்கினத நல்லா பாருங்க. சின்ன பெண்ணின் நம்பிக்கைய பாத்தீங்களா பாத்தீங்களா, சமாரியா போக சொன்னதை கேட்டீங்களா கேட்டீங்களா. நாமானின் கதையை நீங்க நல்லா கேளுங்க, தொழுநோயும் நீங்கினத நல்லா பாருங்க. நாமானின் கதையை நீங்க நல்லா கேளுங்க, தொழுநோயும் நீங்கினத நல்லா பாருங்க. எலிசாவிடம் நாமானை பாத்தீங்களா பாத்தீங்களா, யோர்தானுக்கு அனுப்புனத கேட்டீங்களா கேட்டீங்களா. நாமானின் கதையை நீங்க நல்லா கேளுங்க, தொழுநோயும் நீங்கினத நல்லா பாருங்க. நாமானின் கதையை நீங்க நல்லா கேளுங்க, தொழுநோயும் நீங்கினத நல்லா பாருங்க. 7 முறை மூழ்கினத பாத்தீங்களா பாத்தீங்களா, நலமாகி எழுந்ததையும் பாத்தீங்களா பாத்தீங்களா. நாமானின் கதையை நீங்க நல்லா கேளுங்க, தொழுநோயும் நீங்கினத நல்லா பாருங்க. நாமானின் கதையை நீங்க நல்லா கேளுங்க, தொழுநோயும் நீங்கினத நல்லா பாருங்க. தொழுநோயும் நீங்கினத நல்லா பாருங்க. சொல்லி வச்சாரு. காலையில கடவுளு காக்கான்னு கூப்பிட்டு எலியாவுக்கு உணவளிக்க சொல்லி வச்சாரு. தோசைக்கல்ல பார்த்துச்சு, அப்பங்களை எடுத்துச்சு, எலியா கிட்ட கொண்டு வந்து கொடுத்துச்சு. தோசைக்கல்ல பார்த்துச்சு, அப்பங்களை எடுத்துச்சு, எலியா கிட்ட கொண்டு வந்து கொடுத்துச்சு. காலையில கடவுளு காக்கான்னு கூப்பிட்டு எலியாவுக்கு உணவளிக்க சொல்லி வச்சாரு. காலையில கடவுளு காக்கான்னு கூப்பிட்டு எலியாவுக்கு உணவளிக்க சொல்லி வச்சாரு. அங்கும் இங்கும் பார்த்துச்சு, சமைச்ச கறி எடுத்துச்சு, எலியா கிட்ட
எலிய கிட்ட கொண்டு வந்து கொடுத்துச்சு. காலையில கடவுளே காக்கான்னு கூப்பிட்டு எலியாவுக்கு உணவளிக்க சொல்லி வச்சாரு. காலையில கடவுளே காக்கான்னு கூப்பிட்டு எலியாவுக்கு உணவளிக்க சொல்லி வச்சாரு. மகாஜனங்களே வணக்கம் வணக்கம். இன்னைக்கு நம்ம இயேசு சாமியோட மலை பிரசங்கம் சொல்ல போறோம். இயேசு திரளான கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவரை அணுகினாங்க. அவர் திருவாய் மலர்ந்து போதித்தார். எளிய மனம் கொண்டோரே பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. துயரப்படும் மக்களும் பேறு பெற்றோர், அவர்களும் மாறுதலை அடைவார்கள். சாந்த குணம் உள்ளோரும் பேறு பெற்றோர், உரிமையாகும் மண்ணுலகு அவர்களுக்கு. நீதியின் மேல் தாகம் உள்ளோர் பேறு பெற்றோர், அவர்கள் நிறைவு என்றென்றும் பெறுவார்கள். இரக்கமுள்ள அனைவரும் பேறு பெற்றோர், இரக்கம் என்றும் அவர்களும் பெற்றிடுவர். தூய உள்ளமுடையோரும் பேறு பெற்றோர், இறைவனையே என்றும் அவர்கள் காண்பார்கள்.
சமாதானம் செய்திடுவோர் பேறு பெற்றோர், அவர்களும் இறைவன் மக்கள் எனப்படுவர். நீதியினால் துன்புறுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. அவர் பொறுத்து பிறர் நம்மை வசை கூறி இல்லாதது பொல்லாதது சொல்லும் போது, அப்பொழுதும் நாமெல்லாம் பேறு பெற்றோர், அகமெல்லாம் களிகூர்ந்து மகிழ்வடைவோம். ஏனெனில் வானகத்தில் உங்களுக்கு எப்பொழுதும் கைமாறு அதிகப்படும். முன்னிருந்த இறைவாக்கு உரைத்தவரை இவ்வாறே அவர்கள் துன்பப்படுத்தினரே. இயேசு சாமி சொன்னது போல் நாம் எல்லாம் வாழுவோம். இயேசு சாமி சொன்னது போல் நாம் எல்லாம் வாழுவோம்.
கலகலகலன்னு சிரிக்கணுங்க கடவுள் இருக்கின்றார். கலகலகலன்னு சிரிக்கணுங்க வழியை காட்டுவார். கலகலகலன்னு சிரிக்கணுங்க கடவுள் இருக்கின்றார். கலகலகலன்னு சிரிக்கணுங்க வழியை காட்டுவார்.